வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லாருக்குமே பிடிச்ச பொடி போட்ட உருளைக்கிழங்கு கறி பண்ண போறோம். நார்த் இந்தியால ட்ரையா பண்ற அந்த உருளைக்கிழங்கு கறியே சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா. ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு ஒரு பொடியை போடுவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் இன்கிரீடியன்ஸா மாத்தி நம்மளோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு பொடியை பண்ணி உருளைக்கிழங்கு ரோஸ்ட், அதுவும் கம்மியான எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும், நல்லா ரோஸ்ட் ஆயிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப குவிக்காவும் இது ரோஸ்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு கறியை கொஞ்சம் வித்தியாசமா வறுத்தரிச்சு பொடியை போட்டு ரோஸ்ட் பண்ணி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துப்போம். உருளைக்கிழங்கு கட் பண்றதுக்குள்ள எண்ணெய் சூடாயாச்சு. இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில போடக்கூடாது, அதனாலதான் நான் எண்ணெய் சூடாகும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நான் தோலோட கட் பண்ணிருக்கேன். நீங்க தோலோட கட் பண்ண வேண்டாம், தோலை சீவிட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு தோலோட கட் பண்றதா இருந்தா உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சிடணும். மண் இருந்தாலும் அதுல கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். அதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். இந்த உருளைக்கிழங்கு வதங்கட்டும். அதுக்குள்ள இதுக்கு போடுறதுக்கான ஒரு பொடிக்கு நம்ம வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கறிக்கு மேல் பொடிக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் கடுகு, எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு பருப்பு லேசா செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இதை போல கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வறுத்துப்போம். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணியெல்லாம் விடாம கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 50% வதங்கிருக்கு. நல்லா ரோஸ்டும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 50% வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மூட வேண்டாம், ஓப்பன் பாட்லயே நம்ம வதக்கிக்கலாம். மூடினோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆயிடும். பாருங்க, இந்த சைடு அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு. இதை போல நல்லா வந்துடும். ரொம்ப எண்ணெயும் அதுக்கு தேவைப்படாது. உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. இன்னும் நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா ஆயிடும். நம்ம வறுத்தது இதை போல நான் கொரப்பா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த பொடி உருளைக்கிழங்கு ரோஸ்ட், வாழைக்காய் ரோஸ்ட் எதுக்கு போட்டாலுமே நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். தேவையான திரும்பவும் நம்ம போட்டுக்கலாம். பொடி போட்ட உருளைக்கிழங்கு கறி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். பொடி போட்ட உருளைக்கிழங்கு கறி நல்லா வாசனையா மொறுமொறுன்னு குவிக்கா ரெடி ஆயிடுது. இது நம்ம இன்னைக்கு தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் தயிர் சாதத்தோட மட்டும் இல்ல, ரசம் சாதம், சாம்பார் சாதம், கலந்த சாதம், வத்த குழம்பு சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு சத்தமே கேட்கறது அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நம்ம வறுத்தரைச்சி போட்ட அந்த பொடியும் நல்ல டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கு. ஆலுக்கு சுக்கா சப்ஜி அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன்ஸ் நிறைய பண்ணுவா. அவ அந்த பொடியில சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறுத்து அரைச்சி அந்த பொடியை தூவா. நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடி உருளைக்கிழங்கு கறிக்கு மட்டும் இல்ல, வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாத்துக்குமே கூட ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொடியில இருந்து 2 டீஸ்பூன் மட்டும்தான் உருளைக்கிழங்குல சேர்த்திருக்கேன். இன்னொரு 4 டீஸ்பூன் பொடி மிச்சம் இருக்கு. நம்ம வேற ஏதாவது கறியில கூட நம்ம போட்டுக்கலாம்.
நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு தோலோட கட் பண்ணிருக்கேன். நாட்டுல ஃபுல்லாவே அந்த தோலோடய தான் அடிக்கடிவா சமைப்போம். தோலோட நம்ம சேர்க்கறதுனால உருளைக்கிழங்கு வந்து உடைஞ்சு போகாது, குழையும் குழையாது, அப்படியே வந்து ஃபார்மா இருக்கும், சீக்கிரம் ரோஸ்ட் ஆயிடும். நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி கலர் மாறும் அப்படிங்கறத நம்ம தண்ணியில போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம கடாயில எண்ணெயை விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு அந்த எண்ணெய் சூடாறதுக்குள்ள கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா கட் பண்ணி டைரக்டா போட்டுட்டோம் அப்படின்னா கம்மியான எண்ணெயில சீக்கிரம் ரோஸ்ட் ஆயிடும். அது டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி கிளறி விடாம ஒரு 2-3 தடவை அப்படி மொத்தமா பெரட்டி விட்டோம் அப்படின்னாலே போதும், அழகா வந்து ஒவ்வொரு லேயரா நீட்டா வந்து அது ரோஸ்ட் ஆயிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நல்லா வறுத்தரைச்சி கம்மியான எண்ணெயில குவிக்கா ரோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டை நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும், சும்மா சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.